Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல ஒரு லேட்டஸ்டான அழகான 3 டேஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ண Motorola ஒரு பெஸ்ட் ஃபோனை தான் பார்க்க போறோம். மாடல் பார்த்தீங்கன்னா Moto Edge 50 Proங்கிற 5G ஃபோன் தான். இந்த ஃபோன் Black, Lavender, Whiteங்கிற மூணு கலர்ல வருது. இந்த ஃபோன்ல இருக்கிற எல்லா ஃபீச்சருமே எக்ஸலென்ட்டா இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல 32000 இருந்து 36000 வரைக்கும் இந்த ஃபோன் வந்து வருது. இப்போ இந்த ஃபோனுடைய முக்கியமான ஃபீச்சர் என்னங்கறத நம்ம பார்ப்போம். ஒரு ஃபோன் வாங்குறீங்க அப்படினா கண்டிப்பா RAM, internal storage, OS, battery, processor இதெல்லாம் கன்சிடர் பண்ணி நீங்க ஃபோன் வந்து வாங்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து RAM. இந்த ஃபோன்ல RAM வந்து ரெண்டு வேரியன்ட்ல வருது. ஒன்னு வந்து 8GB, இன்னொன்னு வந்து 12GB. ரெண்டுமே மாசான ஆப்ஷனா இருக்கு. சோ இந்த அதிகமான அளவுக்கு RAM மூலமா மல்டிடாஸ்கிங் வந்து ஸ்மூத்தா இருக்கும். இதுல நான் எதை சூஸ் பண்றது அப்படினா 8GB நீங்க சூஸ் பண்ணீங்கனா இந்த ஃபோனோட பிரைஸ் வந்து 32000. 12GB நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ஃபோனோட விலை வந்து 36000. சோ ரெண்டுமே வந்து மாசான ஆப்ஷனா இருக்கு. இதல நீங்க எதனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. ரெண்டாவது வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன்ல இன்டர்னல் ஸ்டோரேஜ் 256GB மாஸ் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க. இது மூலமா நீங்க நிறைய ஃபைல்ஸ், வீடியோஸ், ஆடியோஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். and போக போக பெர்ஃபார்மன்ஸ்க்கும் பார்த்தோம்னா நல்ல ஆப்ஷனாவும் இருக்கும். இது வந்து 512GB கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் எக்ஸலென்ட்டா இருந்திருக்கும். ஆனா வந்து 256GB மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. அது இல்லாம இந்த ஃபோன்ல வந்து கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் கொடுக்கல. சோ அது வந்து ஒரு மைனஸா இருக்கு. கார்ட் ஸ்லாட் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் சூப்பரா வந்து இந்த ஃபோன் வந்து இருந்திருக்கும். சோ செகண்ட் ஆப்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் எக்ஸலென்ட்டான ஆப்ஷனா இருக்கு. ஆனா கார்ட் ஸ்லாட்க்கு வந்து சப்போர்ட் இல்ல. தேர்ட் வந்து OS. இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் Android 14 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. பிளஸ் 3 இயர்ஸ்க்கு வந்து OS அப்டேட் வந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and 4 இயர்ஸ் செக்யூரிட்டி பேட்சஸும் வந்து கொடுத்திருக்காங்க. சோ அதனால OS பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன்ல எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து பேட்டரி. ஒரு ஸ்மார்ட் ஃபோனுக்கு மினிமம் 5000 mAh பவர் இருந்தா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருந்திருக்கும். இந்த ஃபோன்ல 4500 mAh தான் வந்து கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் வந்து பாயிண்ட் வந்து கம்மியா இருக்கு. பட் இது இன்னும் அதிகப்படுத்தினா இன்னும் சூப்பரா இருந்திருக்கும். ஆனா இந்த 4000 mAh மூலமா வந்து பேட்டரி பேக்கப் வந்து டீசென்ட்டா தான் இருக்கு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரொம்ப அதிகமா 125 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது மூலமா ஒரு 20 மினிட்ஸ் நீங்க சார்ஜ் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபுல் சார்ஜிங் வந்து உங்களுக்கு வந்துரும். சோ அதனால இந்த ஆப்ஷன் வந்து எக்ஸலென்ட்டா இருக்கு. and 40 ஹவர்ஸ் வந்து டாக் டைம் வந்து ஒரு டைம் சார்ஜ் பண்ணீங்க அப்படினா பேசறதுக்கான சான்ஸ் வந்து 40 ஹவர்ஸ் வரைக்கும் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன் வந்து ஆப்ஷன் அதாவது நல்லா இருக்கு. ரொம்ப ஹையும் இல்ல, ரொம்ப லோவும் இல்ல. அந்த அளவுக்கு வந்து இது இருக்கு. அடுத்து வந்து ப்ராசஸர். இந்த ஃபோன்ல லேட்டஸ்ட் சிப்செட் வந்து பார்த்தோம் அப்படினா Snapdragon 7th generation 3 வந்து கொடுத்திருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்து 8th generation 3 இருக்கு. இன்னும் ஒரு 2 லெவல் அதிகப்படுத்தினாங்கன்னா இன்னும் எக்ஸலென்ட்டா இருந்திருக்கும். ஆனா வந்து 7th generation தான் கொடுத்திருக்காங்க. பட் இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான். இதோட ஸ்பீட் வந்து பார்த்தோம் அப்படினா 2.3 GHz வந்து கொடுத்திருக்காங்க வித் octa core. and கேமிங்கான சப்போர்ட் பார்த்தோம் அப்படினா Adreno 720வும் இருக்கு. சோ அதனால இந்த ப்ராசஸர் மூலமா பேட்டரி, கேமரா and கேம்கான ஒரு நல்ல சப்போர்ட்டும் இந்த ஃபோன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ ப்ராசஸரும் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல லெவல்ல தான் இது இருக்கு. சோ மொத 5 ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன்ல எல்லாமே நல்லதா இருக்கு. கார்ட் ஸ்லாட்டை மட்டும் பார்த்தோம் அப்படினா சப்போர்ட் கொடுக்கல. அது மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் வந்து சூப்பரா இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன் एक्चुअली கர்வ்டு டிஸ்ப்ளேல இருக்கு. சோ 6.7 இன்ச் வந்து பார்த்தோம் அப்படினா ஸ்கிரீன் சைஸ் வந்து இந்த ஃபோன்ல வந்து இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. சோ ஹரிசாண்டல் வியூல நீங்க மூவிஸ் பார்க்கிறதுக்கும் கேம் பார்க்கிறதுக்கும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கும். அதுக்கு அப்புறம் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படினா 1.5K சூப்பர் HD ரெசல்யூஷன் கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் ஒரு நல்ல ஃபீச்சரா இருக்கு. இது மூலமா ஃபோனுடைய கிளாரிட்டி வந்து பார்த்தோம் அப்படினா ரொம்பவே நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் OLED டிஸ்ப்ளே பேனல் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. and அவுட்டோர் விசிபிலிட்டி வந்து பார்த்தோம் அப்படினா 2000 பீக் பிரைட்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. மினிமம் 500 இருக்கும். இதுல 2000 அதிகமாவே கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. இன்னும் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு HDR10% சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. சோ அதனால டிஸ்ப்ளேல பாக்கும்போது எல்லா ஃபீச்சருமே பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து கேமரா. இந்த ஃபோன்ல கேமரா பார்த்தோம் அப்படினா பேக் கேமரா ட்ரிபிள் செட்டப்ல இருக்கு. அதுல பார்த்தோம் அப்படினா மெயின் கேமரா வந்து 50 MP கொடுத்திருக்காங்க. அது வந்து குவாட் பிக்சல் டெக்னாலஜி பேஸ் பண்ணி இருக்கு. பிளஸ் ஆம்னி விஷன் சென்சார் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. and OIS ஓட சப்போர்ட்டும் வந்து பார்த்தோம் அப்படினா இதுல கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 13 MP வந்து அல்ட்ரா வைட் மேக்ரோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. and 10 MP பார்த்தோம் அப்படினா டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷலா என்ன அப்படினா 30x ஹைபிரிட் ஜூம் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அதனால ஒரு பிக்சர்ல ஒரு ஷூட் எடுக்கும்போது நீங்க வந்து 30x ஜூம் வியூல ஒரு பர்టిక్యులர் சப்ஜெக்ட்டை ஜூம் பண்ணி பார்க்கறதுக்கான ஆப்ஷன் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. and இந்த பேக் கேமரா மூலமா பார்த்தோம் அப்படினா 4K வரைக்கும் மேக்ஸिमम வந்து வீடியோ ரெசல்யூஷன் சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே நல்ல ஃபீச்சரா இருக்கு. இது இல்லாம கேமரால வந்து பார்த்தோம் அப்படினா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க.
அடோப் ஸ்கேன் இருக்குது, போர்ட்ரைட் மோட் இருக்குது, மேக்ரோ இருக்குது, டூயல் கேப்சர் இருக்குது, 360 பனோரமா இருக்குது, ஏஐ கொடுத்துருக்காங்க, ஆட்டோ ஸ்மைல் கேப்சர் கொடுத்துருக்காங்க, கூகுள் லென்ஸோட இன்டெகிரேஷன் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, சூப்பர் ரெசல்யூஷன் ஜூம் கொடுத்துருக்காங்க, ஸ்மார்ட் ஐ ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க, ஷார்ட் ஆப்டிமைசேஷன் கொடுத்துருக்காங்க, ஃபோட்டோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, அண்ட் கியூஆர் பார்கோட் ஸ்கேனரும் பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து கொடுத்துருக்காங்க. செல்ஃபி வந்து பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் செட் ஆஃப் தான். ஸோ அதில் வந்து 50 MP வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுலேயும் ஃபீச்சர் பார்த்தோம் அப்படின்னா போர்ட்ரேட் மோடு, டூயல் கேப்சர், ஆட்டோ ஸ்மைல் கேப்சர், செல்ஃபி ஃபோட்டோ மிரர் அண்ட் குயிக் கேப்சருங்கிற நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது இல்லாமல் PDAFங்கிற டெக்னாலஜி வந்து இதில் இருக்குது. ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் டிடெக்ஷன் ஆட்டோ ஃபோக்கஸ் டெக்னாலஜி. இந்த டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய ஃபோக்கஸ் வந்து வழக்கமாக கொடுக்குற ஃபோக்கஸோட ஃபாஸ்டராக வந்து இதில் கொடுக்க முடியும். அண்ட் அக்யூரேட்டாகவும் ஆட்டோ ஃபோக்கஸ் வந்து கொடுக்க முடியும். ஸோ இந்த அளவுக்கு கேமராவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பெருசாக எதிர்பார்க்குற சோனியோ, சாம்சங் அந்த மாதிரி எதுவும் சென்சார் இல்லை. ஆம்னிவிஷன் சென்சார் பேஸ் பண்ணி தான் இந்த கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹையும் இல்லை, ரொம்ப லோவும் இல்லை, ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேமராவில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து ப்ரைஸு. இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் 12 GB வந்து சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 36,000 இருக்குது. அதுவே நீங்கள் 8 GB சூஸ் பண்ணிங்க அப்படின்னா 32,000 இருக்குது. ஸோ இதுதான் வந்து ப்ரைஸுடைய டீட்டெயில். ஸோ இந்த ப்ரைஸ் வந்து போக போக வந்து ரெடியூஸ் ஆகலாம். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா வெயிட்டு. ஸோ இந்த ஃபோனோடைய வெயிட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 186 கிராம் இருக்குது. இது லெஸ் தென் 200 இருக்கிறதுனால ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கும். ஸோ கைக்கு வந்து ஹேண்டியாக ஒரு ஃபீல் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் எண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேகன் லெதர் ஃபினிஷிங் வந்து இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் வந்து நல்லா இருக்குது. அண்ட் திக்னஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 8.6 mm வந்து திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு ஸ்லிம்மஸ்ட் ஃபோனாக வந்து நம்ம இதை பார்க்கலாம். அண்ட் கனெக்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப் சி தான் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் கார்டு ஸ்லாட்டே கொடுக்கல. ஸோ அதனால் இருக்கிற ஸ்லாட்டே மொத்தமே 2 தான் இருக்கும். 2 சிம் கார்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற ஹைப்ரிட் சிம் ஸ்லாட். ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனில் இருக்கிற முக்கியமான ஃபீச்சர்ஸ். மற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் 4K வீடியோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் பேசிக்காக இருக்கிற இன்டர்நெட் ஆப்ஷன், வைஃபை இருக்குது, ஜிபிஎஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அண்ட் ஆடியோ ஜாக் வந்து டைப் சி ஆடியோ ஜாக் இருக்குது. அண்ட் முக்கியமாக வந்து ஸ்பீக்கர் சிஸ்டம் வந்து டால்பி அட்மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதன் மூலமாக சவுண்ட் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராகவும் கிறிஸ்டலாகவும் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க. டூயல் ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் வாட்டர் டஸ்ட் ப்ரூஃப்க்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் NFC சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன். அது இல்லாமல் அடிஷனலாக வந்து பார்த்தோம்னா 50 வாட்ஸ் ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குது. அதுக்கப்புறம் 10 வாட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜிங்னா பவர் ஷேரிங். உங்கள் டிவைஸ் மூலமாக மற்ற ஸ்மார்ட் ஃபோனுக்கு அல்லது ஸ்மார்ட் வாட்சுக்கு நீங்கள் வந்து பவரை ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சர் வந்து அந்த மற்ற ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து உங்களுடைய பேட்டரியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ரிவர்ஸ் சார்ஜிங். அந்த ரிவர்ஸ் சார்ஜிங் ஃபீச்சரும் இந்த ஃபோனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோனில் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லாமே ஃபஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ இதுதான் வந்து இதனுடைய மற்ற ஃபீச்சர். இப்போ இந்த ஃபோனில் முக்கியமாக வந்து என்னென்ன ட்ராபேக் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ஃபோனில் ட்ராபேக்கை விட பார்த்தோம் அப்படின்னா அட்வான்டேஜஸ் தாங்க ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா ஃபீச்சருமே வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதில் ட்ராபேக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட் வந்து இந்த ஃபோனில் கொடுக்கல. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது, ஒரு அவரேஜான ட்ராபேக். ஏன் அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 256 GB கொடுத்துட்டாங்க. இதுவே 128 இருந்தது அப்படின்னா இது ரொம்ப பெரிய மைனஸாக இருந்திருக்கும். 256ங்கிறது ஒரு பெரிய இன்டர்னல் ஸ்டோரேஜ். அதன் மூலமாக நீங்கள் வந்து ஃபைல்ஸ், ஆடியோஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ ஃபீச்சரை கொடுக்குறவங்களுக்கு இது ஒரு ரொம்ப கஷ்டம்னால. பட் ஆனால் இந்த ஃபீச்சரை ஏன் ஸ்டாப் பண்ணுறாங்கிறது தான் தெரியல. பட் எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 256 GBக்கு மேலே நிறைய ஃபைல்ஸ், ஆடியோஸ் வேணுன்றவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபோன் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்காது. பட் 256 GB போதும், அதுக்குள்ளே நான் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஃபோனாக வந்து இருக்கும். ஸோ அதனால் ட்ராபேக்குன்னு பார்க்கும்போது கார்ட் ஸ்லாட்டு கொடுக்காது தான் ஒரு அவரேஜான ட்ராபேக்காக இருக்குது. மற்ற ட்ராபேக்லாம் பார்த்தோம் அப்படின்னா FM ரேடியோ இந்த ஃபோனில் இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. இப்போ வர நிறைய ஃபோனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில ஃபோனில் FM வருது, சில ஃபோனில் வரது இல்லை. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ ட்ராபேக்குங்கிற வியூவில் பார்த்தோம் அப்படின்னா கார்ட் ஸ்லாட்டு மட்டும்தான் நம்ம கன்சிடரேஷன் வைக்க முடியும். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்த் டு பை. இந்த ஃபோன் வந்து ஒர்த் டு பை தானா அப்படின்னா
கண்டிப்பாக வந்து ஒர்த் டு பை தான். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து பிராண்டட் மோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிராண்டட் அண்ட் ப்ரீமியம் கம்பெனி. ஸோ அதனால் வந்து பிராண்டுக்காக வாங்கலாம். ரெண்டாவது வந்து டிஸ்பிளே. இதில் இருக்கிற எல்லா டிஸ்பிளே ஃபீச்சர்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் டிசைன் ஃபீச்சர்ஸும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸும் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் டிசைன், டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸு, குவாலிட்டி அண்ட் பிராண்டை பொறுத்து இந்த ஃபோன் வந்து நீங்கள் வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா யூசர் மோஸ்ட்லி கேட்குறது வந்து ஹீட்டிங் இஷ்யூஸு, அதுக்கப்புறம் ஹேங்கிங் இஷ்யூஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக வந்து எல்லா ஃபோன் அதாவது பிராண்டட் ஃபோனில் மோஸ்ட்டாக வந்து இருக்காது. பட் இதெல்லாம் எப்போ அதிகமாக வரும் அப்படின்னா ரொம்ப அப்நார்மலாக யூஸ் பண்ணிங்க மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஹீட்டிங் இஷ்யூஸு, ஹேங்கிங் இஷ்யூஸ்லாம் வரும். பட் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸும் பார்த்தோம் அப்படின்னா ப்ரீமியம் லெவலில் இருக்குது, அதாவது ஹை லெவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக வந்து ஹீட்டிங் இஷ்யூஸு, ஹேங்கிங் இஷ்யூஸ்லாம் மோஸ்ட்லி வந்து வராது. அது இல்லாமல் மோட்டோ ப்ரீமியம்ன்றதுனால நீங்கள் வந்து நம்பி வாங்கலாம். வந்து யூசர் ரேட்டிங், இந்த ஃபோன் வந்து லான்ச் ஆகி 3 நாள் தான் வந்திருக்கு. ஸோ இன்னும் வந்து யூசர் ரேட்டிங் எதுவுமே வரல. இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் தான் வந்து இந்த ஃபோனை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ நெக்ஸ்ட் கம்மிங்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த வீக்கில் வந்து மறுபடியும் வந்து இந்த ஃபோன் வந்து மறுபடியும் வரப்போகுது. ஸோ இதுக்கான யூசர் ரேட்டிங் வந்து கூடிய சீக்கிரத்தில் வரும் நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இதில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே எக்ஸலண்ட்டாக இருக்கிறதுனால ஒரு நல்ல ஃபீட்பேக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ இந்த ஃபோனுடைய வெர்ச்சுவல் அன்பாக்சிங் வந்து நம்ம பார்க்குறோம். இந்த ஃபோன் ஆக்சுவலாக 3 கலர் வருது. ஸோ லேவெண்டர் கலர், பிளாக்கு, அதுக்கப்புறம் பேர்ல் ஒயிட் 3 கலரில் இந்த ஃபோன் வந்து வருது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.